வணக்கம் லைவ் சென்னை வியூவர்ஸ். முன்னொரு காலத்தில் தெருக்கூத்துகளை ரசித்து கொண்டிருந்த மக்கள் மேடை நாடகங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக அந்த மேடை நாடகங்களை தயாரித்த நாடக கம்பெனிகள் அதை திரைப்படங்களாக தயாரிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி அந்த நாடக கம்பெனிகள் தயாரித்த திரைப்படங்களை திரையிடுவதற்கு ஒரு வழியாக இருந்ததுதான் சினிமா தியேட்டர்கள். மக்களோட பொழுதுபோக்காக இருந்த சினிமா தியேட்டர்கள் ஒரு மக்களோட தவிர்க்க முடியாத வாழ்க்கையோட அங்கமாக மாறிவிட்டது. அப்படி பல நினைவுகளோடு இருந்த சென்னையில் கட்டப்பட்ட தியேட்டர்கள் இன்று நிறைய மூடப்பட்டிருக்கிறது. அந்த மூடப்பட்ட தியேட்டர்களுடைய வரலாறுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். டிலைட் தியேட்டர் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் திரைப்படங்களை டூரிங் டாக்கீஸ், அதாவது டென்ட் கொட்டாய் மூலமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். டூரிங் டாக்கீஸ் என்பது ஒவ்வொரு நகரத்திற்கும் டிராவல் செய்து அந்த படங்களை மக்களுக்கு காண்பித்தார்கள். அதுவே நாளடைவில் திரு சாமிக்கண்ணு வின்சென்ட் என்பவரால் 1914ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில், அதாவது சவுத் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் தியேட்டர், அதாவது முதல் நிரந்தரமான திரையரங்கம் என்று ஒரு திரையரங்கத்தை கட்டினார். இதற்கு முன்னாடி மூவிங் தியேட்டராக இருந்த நிறைய தியேட்டர், அதாவது டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்க்க ஆரம்பித்த மக்கள் இந்த ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் தியேட்டருக்கு படம் பார்க்க கிளம்பி வர ஆரம்பித்தார்கள். இந்த திரையரங்கில் என்ன சிறப்பு என்றால், இதற்கு முன்பு இந்த திரையரங்கம் வெரைட்டி ஹால் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு பின்புதான் டிலைட் தியேட்டர் என்று பெயருக்கு மாற்றப்பட்டது. வெரைட்டி ஹால் என்பது இந்த திரையரங்கில் படம் பார்க்கும் பொழுது படத்திற்கு நடுவில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். உதாரணத்திற்கு, ஒரு படம் போய் கொண்டிருக்கும் பொழுது நடுவில் ஒரு சில குரூப் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அப்படி இல்லைன்னா மல்யுத்தம் செய்வார்கள். அது மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்தன. அதனால் இந்த திரையரங்கை வெரைட்டி ஹால் என்று மக்கள் அழைத்தார்கள். அவ்வளவு பெருமைகள் வாய்ந்த இந்த டிலைட் தியேட்டர் இன்று பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் இருப்பது என்பதுதான் உண்மை. கேடி தியேட்டர் ரகுபதி வெங்கையா என்பவரால் முதலில் நமது சென்னையில் கட்டப்பட்ட தியேட்டர் தான் கேடி தியேட்டர். இந்த தியேட்டருக்கு என்ன பெருமை என்றால், முதலில் ஒரு இந்தியனால் கட்டப்பட்ட தியேட்டர் என்பதுதான் இந்த கேடி திரையரங்கிற்கு இருக்கின்ற பெருமை. அது மட்டும் இல்லாமல் மின்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கிரவுண்ட் தியேட்டரும் புரசைவாக்கத்தில் இருந்த குளோப் தியேட்டரும் இவரால் தான் கட்டப்பட்டது. ஒரு சில பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த கேடி திரையரங்கம் முழுவதுமாக மூடிவிட்டு தற்பொழுது இந்த கேடி திரையரங்கம் இருந்த இடத்தில் கேடி பேலஸ் என்கிற ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இந்த இடத்தில் தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. மூன்றாவதாக சஃபயர் தியேட்டர் அண்ணா சாலையில் முதலில் கட்டப்பட்ட, அதாவது இந்தியாவிலேயே முதலில் கட்டப்பட்ட மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இந்த சஃபயர் தியேட்டர் தான். இந்த மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல சஃபயர், எம்ரால்ட், ப்ளூ டைமண்ட் என்று 3 ஸ்கிரீன்கள் இருந்தது. அந்த சஃபயர் ஸ்கிரீன் என்பது ஒரு 70 mm கொண்ட ஸ்கிரீன் சொல்லலாம். இந்த 70 mm ஸ்கிரீன்ல முதல்ல 1964ஆம் ஆண்டு வெளியான கிளியோபாட்ரா என்கிற மூவி இந்த சஃபயர் ஸ்கிரீன்ல தான் திரையிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சஃபயர் ஸ்கிரீன்ல பால்கனியோட சேர்த்து மொத்தம் 1000 பேர் உட்கார்ந்து படம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு எமரால்ட், ப்ளூ டைமண்ட் என்று 2 தியேட்டரும் சேர்ந்து மொத்தம் 200 கெப்பாசிட்டி இருந்தது. உங்களிடம் ஒரு 3 ரூபாய் அந்த காலத்தில் இருந்தால் காலை 9 மணி ஷோ ஆரம்பித்து மிட் நைட் ஷோ வரைக்கும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து படங்களை நீங்கள் பார்க்க முடியும். 1964ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த திரையரங்கம் 1994ஆம் ஆண்டு இந்த தியேட்டர் ஒரு சில அரசியல் காரணங்களால் மூடப்பட்டது. ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் சென்னை சாலிகிராமத்தில் இருந்த பிரபலமான ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர். இந்த தியேட்டரை பற்றி தெரியாத ஆட்களே இல்லை என்று சொல்லலாம். 1979ஆம் ஆண்டு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரால் இந்த திரையரங்கம் கட்டப்பட்டது. ஆரம்ப காலத்தில் ரூபாய் 2.50 காசு என்கிற விலையில்தான் டிக்கெட்டின் விலை இருந்தது. இந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் தான் சென்னையில் முதலில் டால்பி சவுண்ட் அறிமுகம் செய்த தியேட்டர். இந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி திரையரங்கில் 1997ஆம் ஆண்டு வெளியான டைட்டானிக் திரைப்படம் 9 மாதம் விடாமல் ஓடி வெற்றி பெற்றுள்ளது. சென்னையிலேயே இந்த திரையரங்கில் தான் படம் போடுவதற்கு முன்பாக தேசிய கீதம் பாடுவாங்க.
குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குடும்பமாக சென்று திரைப்படங்களை பார்க்க சிறந்த ஒரு பட்ஜெட் திரையரங்கம் என்று சொல்லலாம். 1979ஆம் ஆண்டு ரூபாய் 2.5 பைசா காசில் இருந்த டிக்கெட் விலை 2020ஆம் ஆண்டு ரூபாய் 70 வரைக்கும் டிக்கெட் விலை. அதன் பின்பு பல்வேறு காரணங்களால் இந்த திரையரங்கம் மூடப்பட்டது. பிரார்த்தனா தியேட்டர் என் தேவநாதன் அவர்களால் 1991ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதலாக கட்டப்பட்ட, அதாவது இந்தியாவிலேயே முதலாக பீச் டிரைவ் இன் தியேட்டர் இந்த பிரார்த்தனா தியேட்டர். இந்த பிரார்த்தனா தியேட்டர் ஈசிஆரில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஈசிஆர்ல நிறைய மல்டிப்ளெக்ஸ் இருந்தும் மக்கள் இந்த திரையரங்கை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அதற்கு முக்கியமான காரணம், ஒரு குடும்பத்தோட ஒரு புதுவித திரைப்படம் பார்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனா டிரைவ் இன் தியேட்டருக்கு மக்கள் வர வேண்டும். இங்க கார்லையும் நீங்க படம் பார்க்கலாம். அது இல்லாம இவங்க கேலரியில மொத்தம் 500 பேர் உட்கார்ந்து படம் பார்க்கிற மாதிரி இவங்க செட் பண்ணி இருந்தாங்க. இந்த பிரார்த்தனா தியேட்டர் ஒரு நாளைக்கு 2 ஷோ, அதாவது ஒரு நாளைக்கு ஈவினிங் ஷோ, நைட் ஷோ மட்டும்தான் இந்த பிரார்த்தனா டிரைவ் இன் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த தியேட்டர்ல ஆராதனா என்று ஏசி டிடிஎஸ் கொண்ட தியேட்டரும் இங்கே இருந்தது. 1991ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த தியேட்டர் 2020ஆம் ஆண்டு முழுமையாக மூடப்பட்டது. இந்த இடத்தில் இப்பொழுது ஒரு ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது என்று சொல்கிறார்கள். 1983ஆம் ஆண்டு சென்னையின் அசோக் நகர் பகுதியில் உதயம் திரையரங்கு உதயமானது. இந்த திரையரங்கில் ரஜினி, கமல், விஜய், அஜித் உள்ளிட்டோரின் வெற்றி படங்கள் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. 62,400 அடி, அதாவது 1.3 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தியேட்டர் 53 பங்குதாரர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. அவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் பேச்சுவார்த்தை மூலம் திரையரங்கை விற்பனை செய்யலாம் என முடிவு செய்தார்கள். அதன்படி 2009ஆம் ஆண்டு இந்த தியேட்டர் 3 முறை விற்பனைக்கென அறிவிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு இந்த திரையரங்கை அந்த 53 பேரில் ஒருவரே 80 கோடி ரூபாய் ஏலம் கேட்டு விலைக்கு வாங்கிவிட்டாராம். அந்த காலகட்டத்திலேயே மல்டிப்ளெக்ஸ் திரையரங்காக இந்த திரையரங்கம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உதயம், மினி உதயம், சந்திரன், சூரியன் ஆகிய 4 திரைகள் இந்த திரையரங்கில் உள்ளன. பார்க்கிங் கட்டணம் சரி, தின்பண்டங்களின் விலையும் சரி இந்த திரையரங்கில் மிகவும் குறைவாகத்தான் இருக்குமாம். இதனால் இந்த திரையரங்கம் சாமானியர்களின் திரையரங்கம் என்று சொல்லலாம். தற்பொழுது கால மாற்றங்களுக்கு ஏற்ப பல்வேறு திரையரங்குகள் வந்துவிட்ட நிலையிலும் இந்த தியேட்டருக்கு சென்றுதான் மக்கள் திரைப்படம் பார்த்து வந்தார்கள். வடபழனி, அசோக் நகர், சைதாப்பேட்டை, ஈக்காடு தாங்கல், கே நகர், மாம்பலம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு இந்த திரையரங்கம் இத்தனை ஆண்டுகளாக வசதியான ஒரு திரையரங்கமாக இருந்தது. கொரோனா காலத்திலிருந்தே மக்கள் இந்த தியேட்டருக்கு வருவது வெகுவாக குறைந்துவிட்டது. இந்த வளாகத்தில் கடந்த பல மாதங்களாக மாலை இரவு காட்சிகள் அதிகம் நடக்காமல் மூடப்படுவது வாடிக்கையாக இருந்தது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் மட்டுமே ரசிகர்கள் சினிமா பார்க்க வந்தார்கள். மற்ற நாட்களில் கூட்டம் வராமல் தியேட்டரை நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல. இதனால் இந்த தியேட்டரை விற்பனை செய்ய உரிமையாளர் முடிவு செய்தார். அதன்படி பிரபல கட்டுமான நிறுவனத்திற்கு இந்த இடம் விற்பனை செய்யப்பட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அபிராமி தியேட்டர் சென்னை புரசைவாக்கத்தில் இந்த தியேட்டர் இருந்தது. தயாரிப்பாளர் அபிராமி ராமநாதனுக்கு சொந்தமானது இந்த திரையரங்கம். இவர் கிண்டியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துள்ளார். சினிமா தயாரிப்பில் நாட்டம் இருந்ததால் அவர் திரைத்துறைக்குள் நுழைந்தார். இந்த திரையரங்கம் தற்பொழுது இடிக்கப்பட்டு அபிராமி மெகா மால் என மாற்றப்பட்டுள்ளது. ராமநாதனுக்கு சொந்தமானது தான் அபிராமி மெகா மால். அவர் தியேட்டர் இருந்த இடத்தை யாருக்கும் விற்கவில்லை. ஆல்பர்ட் தியேட்டர் சொத்து வரி செலுத்தாததால் எழும்பூரில் இருந்த ஆல்பர்ட் திரையரங்கிற்கு சென்னை மாநகராட்சி 2022ஆம் ஆண்டு சீல் வைத்துள்ளது. ரூபாய் 51 லட்சம் சொத்து வரியும் 14 லட்சம் ரூபாய் கேளிக்கை வரியும் பாக்கி வைத்திருந்தது. ஆதலால் இந்த திரையரங்கம் மூடப்பட்டு விட்டது. காமதேனு திரையரங்கம் 65 ஆண்டு பழமை வாய்ந்த காமதேனு தியேட்டர் கடந்த 2008ஆம் ஆண்டு மூடப்பட்டது. மயிலாப்பூரில் இருந்த இந்த தியேட்டர் இடிக்கப்பட்டு திருமண மண்டபமாக கட்டப்பட்டு விட்டது. நாகேஷ் தியேட்டர் தியாகராய நகரில் இருந்த பழமையான நாகேஷ் தியேட்டர் 2008ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டு தற்பொழுது விஜயா மகால் எனும் திருமண மண்டபமாக மாறிவிட்டது. இந்த தியேட்டர் நடிகர் நாகேஷுக்கு சொந்தமானது. இந்த தியேட்டருக்கு எம்ஜிஆர் உதவி செய்த போதிலும் அது பிற்காலத்தில் பணப்பற்றாக்குறையால் மூடப்பட்டு விட்டது. அகஸ்தியா தியேட்டர்
தண்டையார்பேட்டையில் இருந்த அகஸ்தியா தியேட்டர் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் மூடப்பட்டது. 26 அடியில் திரை, 1004 இருக்கைகள் என இந்த தியேட்டர் 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிரம்மாண்டமான தியேட்டராக இருந்தது. இந்த தியேட்டரில்தான் பாமா விஜயம் என்கிற படம் வெளியானது. வடசென்னையில் 70 mm தியேட்டர் என்றால் இந்த தியேட்டர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பழங்காலத்தில் இருந்த தியேட்டர்கள் விற்கப்பட்டு திருமண மண்டபங்கள், ஷாப்பிங் மால், அடுக்குமாடி குடியிருப்பு என மாறிவிட்டன. சில பழங்கால தியேட்டர்கள் இடிக்கப்பட்டு நவீன காலத்திற்கேற்பவும் இயங்கி வருகின்றன.